காவிரியில் தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து நடைபெறும் கடையடைப்பு போராட்டத்திற்கு முழு ஆதரவு தருவதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டியளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற தனியார் திருமண மண்டபம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், டெல்டா மாவட்ட விவசாய சங்கங்கள் 24ஆம் தேதி கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி முழு ஆதரவை தரும் என கூறினார். மேலும் தமிழகத்தில் தரமற்ற உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தயாரிக்கும் விற்பனை செய்த நிறுவனங்கள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் சுட்டுக் கொல்லப்பட்டது கண்டிக்கத்தக்கது எனவும், உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து நீதிமன்றத்தின் மூலமாக குற்றவாளியாக நிரூபிக்க வேண்டுமே தவிர என்கவுண்டர் தீர்வாகாது என கூறினார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சரணடைந்தவர்களில் ஒருவரான திருவேங்கடம் இன்று என்கவுண்டர் முறையில சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். என்கவுண்டர் படுகொலைகளை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. என்கவுண்டர் மூலமாக குற்றவாளிகளை சுட்டுத் தள்ளலாம் என்றால் இந்த நாட்டில் நீதிமன்றம் எதற்கு என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் உண்மையான காரணகர்த்தா யார் என்பது உலகிற்கு தெரிய வேண்டும். அந்த வகையிலே தான் நாங்கள் விசாரணையை மேற்கொள்வோம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கேவிக்குப்பம் பகுதியில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலினால் 2 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த சீதாராமன்பட்டியில் கடந்த வெள்ளிக்கிழமை கங்கையம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இரவு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் இரு தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டு தாக்கிக் கொண்டனர். இதில் படுகாயமடைந்த கேவிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சின்னராசு, குமார் மற்றும் புருஷோத்தமன் ஆகிய 3 பலத்த காயம் ஏற்பட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெரம்பலூரில் வங்கியில் அடகு வைத்த நகையை மீட்க சென்ற நபரிடம் கொள்ளை போன வழக்கில் திடீர் திருப்பமாக பணத்தை பறிகொடுத்த நபரே ஆட்களை வைத்து கொள்ளையடித்துவிட்டு மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாக கூறி நாடகமாடியது அம்பலமாகியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மேட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் பெரம்பலூர் துறைமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் வங்கியில் அடகு வைத்திருக்கும் நகையை மீட்டு தனியார் நகை அடகு கடையில் அடகு வைக்க விருப்பப்படுவதாக கூறி அடகு கடையின் உரிமையாளரிடம் கடந்த ஜூலை 3ஆம் தேதி ரூபாய் 6,10,000 பணத்தை கடனாக பெற்றுள்ளார். அந்த பணத்தை எடுத்து வந்து வங்கிக்கு நகையை மீட்க சென்றுள்ளார். அப்போது நகையை மீட்க நேரம் கடந்துவிட்டதாக வங்கி ஊழியர்கள் கூறியதாக கூறி பணத்தை தனது இருசக்கர வாகனத்தில் வைக்க சென்றபோது அங்கு வந்த மர்ம நபர்கள் 2 பேர் சுரேஷை தள்ளிவிட்டு அவரது கையில் இருந்த பணப்பை மற்றும் செல்போனை கொள்ளையடித்து சென்றுவிட்டதாக பெரம்பலூர் நகர காவல் நிலையத்தில் சுரேஷும் நகை அடகு கடை உரிமையாளர் சக்திவேலும் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வங்கியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி மற்றும் அதன் அருகிலுள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் சுரேஷ் நடத்திய நாடகம் அம்பலமானது. பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் நகை அடகு கடைக்கு சுரேஷ் நீண்ட காலமாக வாடிக்கையாளராக இருந்த நிலையில் அவரை நம்பி அவ்வப்போது சக்திவேல் பணம் வழங்கி வந்துள்ளார். ஆனால் இம்முறை சுரேஷ் தான் நடத்தி வரும் ஹோட்டல் தொழில் பெருமளவில் திருப்தி இல்லாததால் இந்த 6 லட்சத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளார். அந்த திட்டத்தின்படி அவரே ஆட்களை வைத்து அந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் பணத்தை கொள்ளையடித்து சென்றது பெரம்பலூரை சேர்ந்த பிரம்மதேசம் கிராமத்தை சேர்ந்த சுகன்ராஜ், சூர்யா, சுதாகர் மற்றும் தேவையூரை சேர்ந்த முகமது இம்தியாஸ் என்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் 5 பேரையும் கைது செய்து விசாரணை செய்ததில் சுரேஷ் தான் தங்களை பயன்படுத்தி கொள்ளையடிக்க வைத்ததாகவும், போலீசார் விசாரணையில் சுரேஷும் இதை ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து ரூபாய் 3 லட்சம் பணம் மற்றும் 3 வாகனங்கள், 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். பணம் கொள்ளை போனதாக கூறி காவல்துறையில் புகார் அளித்துவிட்டு தானே ஆட்களை வைத்து பணத்தை கொள்ளையடித்து சுரேஷ் ஆடிய நாடகம் அம்பலமாகியுள்ளது. இந்த நிகழ்வு அப்பகுதியில் உள்ள அடகு கடை உரிமையாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உதகை நகரில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருக்கும் இருசக்கர வாகனங்களை இரவு நேரங்களில் நோட்டமிட்டு இளைஞர்கள் பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
நீலகிரி மாவட்டம் உதகை நகர பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் சாலைகளில் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் திருட்டு மற்றும் இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் உதகை நகர் மற்றும் பென்ஹில் பகுதியில் இரவு நேரம் சாலையில் உலா வந்த இரு இளைஞர்கள் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ளதா என நோட்டமிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாததை உறுதி செய்த பின் இருசக்கர வாகனங்களில் பெட்ரோலை திருடும் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பெட்ரோலை திருடி சென்றது அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் அப்பகுதி மக்களிடையே இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் 11 நபர்களை போலீசார் கைது செய்து காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட திருவேங்கடம் தப்பிக்க முயற்சி செய்தபொழுது போலீசார் துப்பாக்கியால் சுட்டு என்கவுண்டர் செய்தனர். இதனையடுத்து திருவேங்கடத்தின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிரேத பரிசோதனை நடந்து முடிந்த நிலையில் நீதிபதி தீபா முன்னிலையில் திருவேங்கடத்தின் உடலானது தந்தை மற்றும் அவரது சகோதரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.